பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிடும். பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு அதை பிரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 10 மிளகா வத்த, காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், இஞ்சி, வெள்ளைப்பூடு ஒரு 6-7 பல் போட்டாச்சு, மிளகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு அந்த பொரித்து எடுத்த எண்ணெயிலேயும் இதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா வேகவும் அது கூட இந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல பன்னீர் அதையும் சேர்த்து நல்லா கிண்டிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிடலாம். கிண்டிட்டு அந்த பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை போட்டு லேசாக 2 பரட்டி விடணும். ரொம்பவும் கிண்டக்கூடாது, பன்னீர் உடஞ்சிரும். ரைஸ் வேக வச்சு ஒரு தட்டில் ஆற வச்சாச்சு. ஆற வச்ச பிறகு தான் போடணும். அப்போத்தையும் உதிரியாக இருக்கும். குலைவாக இருந்தாக்கா சோறு கொசன்னு போயிடும். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அது பிறகு லாஸ்ட்டில் ரைஸை போட்டு கிண்டியாச்சு. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு.